Exercise 9.3, problem number 15. 10 samples of size 5. So size வந்து 5 கொடுத்திருக்காங்க. Samples வந்து 10 are drawn regular intervals from manufacturing process. The sample mean x bar and their range are given below. So x bar value, range r ஓட value கொடுத்திருக்காங்க நமக்கு இந்த இடத்துல. Calculate the control limit in respect of x bar chart. Given A2 0.58, D3 0, D4 is equal to 2.115. Comment on the state of control. So இந்த இடத்துல x bar value r கொடுத்திருக்காங்க அப்படினாலே first step நம்ம என்ன பண்ணணும்னா x bar எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணிரணும். So x bar எல்லாத்தையும் ஆட் பண்ண இந்த இடத்துல value 462. அதுக்கு அடுத்து கொடுத்திருக்கிற r values அதே மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ண இந்த இடத்துல 68. So இதை எடுத்து எழுதிடலாம். So sigma x bar ஓட வேல்யூ இந்த இடத்துல 462. அதே மாதிரி summation of r is equal to இந்த இடத்துல 68. So mean chart கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபார்முலா இதுதான். UCL is equal to x double bar plus A2 r bar. அதுக்கடுத்து CL is equal to x double bar. Then LCL lower control limit குறிய ஃபார்முலா x double bar minus A2 r bar. So ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஃபார்முலா தான். இங்க பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் சைன் மட்டும் தான் வரும். So இங்க நமக்கு தேவையான வேல்யூ பாருங்க x double bar r bar. இது ரெண்டையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். So x double bar ஃபார்முலா இந்த இடத்துல summation of x bar by n. So அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்றேன் x bar எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்றேன். So இப்போ summation of x bar வேல்யூ நமக்கு இங்க என்னன்னு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல 462 divided by 10. So 10 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 46.2 ன்னு கிடைச்சிருச்சு. So இப்போ x double bar ஓட வேல்யூ 46.2. So அதுக்கு அடுத்து r bar ஃபார்முலா நமக்கு இந்த இடத்துல summation of r by n. So summation of r னா r எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண நமக்கு இங்க என்ன கிடைச்சிருச்சு 68. So இந்த வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 68 கிடைச்சிருக்கு. 68 by 10 is equal to 6.8. So r bar வேல்யூ இந்த இடத்துல 6.8. So இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். So x double bar ஓட வேல்யூ இங்க 46.2 plus A2 ஓட வேல்யூ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க 0.58. So 0.58 into r bar நம்ம find out பண்ணது 6.8. So 46.2 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வேல்யூ 3.944. So இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 50.144. So இந்த 2 decimal place கன்வெர்ட் பண்ணும்போது 50.14. அதுக்கு அடுத்து சென்டர் லைனோட ஃபார்முலா x double bar. So வேல்யூ நமக்கு இங்க 46.2. அதுக்கு அடுத்து LCL ஃபார்முலா படி x double bar ஓட வேல்யூ இந்த இடத்துல 46.2 minus A2 ஓட வேல்யூ 0.58. அடுத்து r bar ஓட வேல்யூ நமக்கு இங்க 6.8. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -3.944. So இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண வேல்யூ 42.256. So 2 decimal place கன்வெர்ட் பண்ணும்போது 42.26 ஆக இருக்கும். So அப்ப நமக்கு தேவையான கண்ட்ரோல் லிமிட் அண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். So UCL, LCL and center line கண்டுபிடிச்சிட்டோம். So அதை வந்து நம்ம மீன் சார்ட் கிராஃப்ல இந்த இடத்துல நம்ம இங்க வரைஞ்சிடலாம். So first UCL ஓட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 50.14 இருக்கு. So இப்ப 50 இங்க இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கும் இங்க 50.14. So இப்ப UCL is equal to 50.14. அதுக்கு அடுத்த வேல்யூ CL 46.2. So இப்ப 45க்கு ஒரு லைன் மேல இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. So இப்ப CL is equal to 46.2. அதுக்கடுத்து LCL வந்து 42.26. So 40க்கு கொஞ்சம் மேல அப்படியே. So இந்த இடத்துல LCL is equal to 42.26. So அதுக்கு அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதா இருக்குல்ல 1,49 இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ்ல. So 1,49, 2,45, 3,48 அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பிளாட் பண்ண போறோம் till 10,45. So அந்த பாயிண்ட் தான் நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். So ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு 1,49. So அப்ப 149.
ஸோ 1,49 அதுக்கு அடுத்து 2,45 அதுக்கு அடுத்து 3,48 ஸோ 3க்கு நேராக 48 தென் 4,53 ஸோ 4,53 அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 53 தென் 5,39 ஸோ 5,39 அப்படின்னா இங்கே தென் 6,47 ஸோ 6,47 அப்படின்னா இங்கே இருக்கும் 47 தென் 7,46 8,39 then 9,51 then sorry 51 இங்க இருக்கும் நமக்கு மேல லைனுக்கு மேல வரும் then 10,45 so 10,45 னா இங்க so இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஜாயின் பண்ண போறோம் இந்த இடத்துல ஸோ லைன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ட்ரா பண்ணியாச்சு இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் லிமிட்டுக்கு பாருங்க இந்த லைனுக்கு மேலே 53 வருது 51 இருக்கு அது மாதிரி கீழே 39 இருக்கு ஸோ இது வந்து நமக்கு இட் இஸ் நாட் இன் கண்ட்ரோல் த ப்ராசஸ் நாட் இன் கண்ட்ரோல் இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கு அடுத்த ரேஞ்ச் சார்ட் பார்க்க போகிறோம் ஸோ ரேஞ்ச் சார்ட்டுக்கு வந்து ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூசிஎல் இஸ் ஈக்குவல் டு D4 இன்டூ ஆர் பார் D4 வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 2.115 இன்டூ ஆர் பார் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல 6.8 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 14.38ங்கிறது கிடைக்கும் நமக்கு இந்த இடத்துல ஸோ நம்ம 2 டெசிமல் பிளேஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல 14.38 ஸோ அதுக்கடுத்து சிஎலோட வேல்யூ ஆர் பார் ஸோ ஆர் பாரோட வேல்யூ இந்த இடத்துல 6.8 எல்சிஎல்க்கு ஃபார்முலா D3 இன்டூ ஆர் பார் D3 ஓட வேல்யூ 0 ஸோ இப்போ 0 இன்டூ 6.8னா 0 ஸோ இந்த 3 கண்ட்ரோல் லிமிட்டையும் முதல்ல நம்ம கிராஃபில் வந்து ட்ரா பண்ணிடலாம் லைன்ஸாக ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 14.38ங்கிறது எடுக்கிறோம் நம்ம இந்த இடத்துல ஸோ இப்போ இங்கே இருக்கும் ஒய் ஆக்சஸில் 14.38 இங்கே எடுக்கிறோம் ஸோ அப்போ UCL இஸ் ஈக்குவல் டு 14.38 அதுக்கு அடுத்து சிஎலோட வேல்யூ 6.8 ஸோ இப்போ இங்கே இருக்கும் CL is equal to 6.8 then LCL ஓட வேல்யூ 0 ஸோ 0 நமக்கு இந்த இடத்துல x ஆக்சஸ் தான் ஸோ அப்போ LCL is equal to 0 ஸோ அதுக்கு அடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிளாட் பண்ணணும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு இங்கே ஸோ சாம்பிள் நம்பர் எல்லாத்தையுமே எக்ஸ் ஆக்சஸ் ஆகும் ரேஞ்சு ஒய் ஆக்சஸில் அப்போ 1,7 2,5 3,7 அப்படியே வந்து 10,6 வரைக்கும் நம்ம இப்போ பிளாட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,7 ஸோ 1 இங்கே இருக்கு 7 வந்து நமக்கு இந்த இடத்துல 1,7 செகண்ட் பாயிண்ட் வந்து 2,5 ஸோ 2 5 அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து 3,7 ஸோ 3 7 அடுத்து 4,9 then 5,5 6,8 அதுக்கு அடுத்து வந்து 7,8 then 8,6 so 8 இந்த இடத்துல 6 then 9,7 so 9 7 then last 10,6 so 10,6 ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லிமிட்குள்ளே தான் இருக்குது நமக்கு இந்த இடத்துல ஸோ ரேஞ்ச் சார்ட் படி பார்க்கும்போது ப்ராசஸின் கண்ட்ரோலாக இருக்குது பட் அதுவே நம்ம மீன் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மீன் சார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது ஸோ இப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல த ப்ராசஸ் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்
ஸோ ஏதோ ஒரு இதில் நமக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தால் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம்.